ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் மாலை ஏற்ற வேண்டும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஏற்றினா குடும்பத்துக்கு எத்தனை நாள் வந்து யாரோ நேற்று பேசுனீங்கல்ல? ஆமாப்பா, மக எல்லாரும் கேட்டிருந்தோம். பரவாயில்ல, 18 நாள் கரெக்டாக வருது. இந்த 18 நாளைக்கு நீங்கள் வந்து மாலையை சமர்ப்பணும். காலையில் இங்கே வந்து தான் மாலை நீங்கள் ஏற்றிட்டு போகணும், நீங்களாம் எடுத்து போட முடியாது. சரியா? அப்போது காலையில் 4 மணிக்கு கரெக்டாக எந்திரிக்கணும். எந்திரிச்சு நாங்கள் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் வந்து 40 நிமிஷம் இங்கே உட்காந்து கை 2 ஏந்தி பிரார்த்தனை பண்ணணும். சரியா? முதல் பிரார்த்தனை. ரெண்டாவது மத்தியானம் ஒரு 20 நிமிஷம். சரியா? மன்னிப்பு தியானம் பண்ணணும். அது நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதை விட உட்காந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நடந்துக்கிட்டு இருக்கும்போதை விட உள்ளுக்குள்ளே மந்திரத்தை சொல்லி மன்னிப்பு கேட்கணும். சரியா? மன்னிப்பு கேட்கணும் ஒரு 20 நிமிஷம். அது முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் 9 மணிக்கு தான் படுக்க போகும்போது தான். சரிங்களா? அதே மாதிரி காலையில் எப்படி உட்காந்து பிரார்த்தனை பண்ணீங்களோ அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணி 40 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி முடிச்சு நிறைவு செய்யும்போது நன்றி சொல்லணும். சச்சிதானந்தா சத்குருவே, என் சாமி, என் தெய்வமே, என் குரு பகவானே, நன்றி நன்றி நன்றி. இன்றைய பொழுது போல் நாளைய பொழுதும் சிறப்பாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி கோடான கோடி நன்றி சொல்லி தான் நீங்கள் நிறைவு செஞ்சு தூங்க போகணும். இதை நீங்கள் கம்பல்சரியாக கடைப்பிடிக்கணும். சரியா? வீட்டில் விளக்கு காலையில் 3 மணி நேரம், சாயந்தரம் 3 மணி நேரம் கம்பல்சரியாக விளக்கு எரியணும், ஜோதி எரியணும். எந்த காரணத்தை கொண்டு ஜோதியை தானாக அணைய விட்டுறக்கூடாது. புரிஞ்சதா? இது கவனத்தில் வச்சுக்கிறணும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்கள் காலில் காலணி இருக்கணும். செருப்பு போடாமல் எங்கேயும் போகக்கூடாது, வீட்டை தவிர. எல்லாம் மாலை போட்ட செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செருப்பு போட்டு தான் நீங்கள் வெளியே போகணும். செருப்பு இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. எந்த சொந்தக்காரங்க வீட்லேயும் எந்த சாப்பாடோ தண்ணியோ சாப்பிடக்கூடாது. நீங்கள் எங்கே போனாலும் தண்ணி கொண்டுட்டு போகணும். சாப்பிட்றதுக்கு வெளியில் போய் ஏதாவது வேலை பார்க்குறீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னா வாழைப்பழம் வாங்கிக்கிறோங்க, சாப்பிட்டுக்கோங்க. சாப்பாடு ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடணும். எப்படி? இல்லைன்னா பசிக்கும், கறக்கு வந்துடும். நைட்டு 2 மணிக்கு கூட எந்திரிச்சு சாப்பிட வேண்டியது வரும். பசிச்சா சாப்பிட்றணும். சாப்பாடு சாப்பிட்றனா கூட பழம் வாங்கி வச்சுக்கணும், 2 பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுக்கணும். இதுதான் இந்த மாலைக்கு உள்ள நடைமுறை. தெரிஞ்சுதுங்களா? இதை நீங்கள் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. 2ஆம் தரம் ட்ரெஸ் கோடு மாற்றி ஆகணும். எல்லா ட்ரெஸ்ஸும் போட முடியாது மாலை போடுற காலத்தில். பச்சை வேஷ்டி, பச்சை துண்டு, வெள்ளை சட்டை தான் போடணும். கலர் சட்டை கூட போட முடியாது. இதெல்லாம் நீங்கள் ரெடின்னு சொன்னால் தயாராகி வாங்க. இதுதான் இதனுடைய கண்டிஷன். இதில் மாற்றி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடல் வலி மற்ற உபாதையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். மாலை போட்டிருக்கிற காலத்தில் அப்போ கஷ்டப்பட வேண்டியது. புரிஞ்சுக்குவாங்க. அது ஒன்று. எந்த காரணத்தை கொண்டும் யாரும் எந்த நிலையிலையும் கோபத்தில் பேசக்கூடாது. அன்பு தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. சிரிப்பும் அன்பும் தான் இருக்கணும். கோபப்பட்டு ஒரு வார்த்தையால் யாரும் திட்டவும் கூடாது, எந்த வார்த்தையும் வந்துடக்கூடாது. இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். சரியா? ஞான மாலை பொறுத்தளவில் அதுதான். நீங்கள் ட்ரைனிங்கே இல்லாமல் மாலை போடணுங்கும் போது அது எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. சரியா? சரி, ஒரு வருஷம் போட்டு பார்த்தா அதனுடைய அனுபவங்கள் வந்துடும். மறு வருஷம் தயாராகிக்கலாம். இந்த வருஷம் சின்ன சின்ன தவறுகள் உங்களுக்குள்ளே வரத்தான் செய்யும். அனுபவம் இல்லைல்ல? அப்போ தவறுகள் வரும்போது நமக்கு அந்த உடல் வலி உபாதைகள் வரும். காய்ச்சல் வந்துடும், உடம்பொலி பயங்கரமாக வந்துடும், திடீர்னு வாந்தி பேதி வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு தவறுகளை கொண்டு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு பனிஷ்மெண்ட்டாகவே வரும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இது சிவ சித்தாந்தம், சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் போகிறது. சத்தியத்தை நோக்கி இயற்கைக்குள்ளே போய் பிரபஞ்சத்தில் கூட நம்ம பயணம் பண்ணல, இயற்கைக்குள்ளே கலந்து பயணம் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுக்குண்டான ஒழுக்கம், நெறிமுறை, தனிமனித ஒழுக்கம் எல்லாமே இருக்கணும். இதை நீங்கள் பின்பற்றுறதா இருந்தால் மனசார ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து மாற்றிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வாங்க. சிவகாசி தானே கஷ்டக்காரன், அவங்க கூட சிவகாசி தான். சரியா? இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அங்கே கேட்டு அவங்க சொல்லிட்டாங்கனாலே நீங்கள் அங்கே உங்களுக்கு அனுமதி கிடைக்காது. அவங்க திருப்பிட்டாங்கல்ல, நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவ்வளோதான். திருப்பி நீங்கள் அங்கே போகிறதுல அது திருப்பி அடிப்பார்.
ஆமாம், இந்த எங்கள் சாத்தியை கூட அப்படி தான் திருப்பி அடித்தார். இங்கே ஒன்று யார் வர சொன்னா சித்து மலைன்னு சொல்லி திட்டி தான் அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி வந்துடும். அது ஆல்ரெடி உங்களுக்கு திருப்பிட்டாங்க. நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்கனாலே முடிஞ்சு போச்சு. கணக்கமிட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்கட்டாலே முடிஞ்சு போச்சு. புரிஞ்சதுங்களா? அப்புறம் நீங்கள் நான் அங்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. மாலை போட்டு இங்கேயே வந்து மாலை ஏற்றிக்கோங்க. இந்த கண்டிஷனில் நீங்கள் நடைமுறையில் இருக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போ இவங்களாம் என்ன ஓரளவுக்கு அனுபவத்தில் இருக்கிறாங்க. அந்த 3 நாள் கண்டிஷன் ஆரம்பத்தில் வராது. ஏன்னா இப்போ இவங்க இப்படி தான்ங்கிறது பின்பற்ற ஆரம்பிச்சுவாங்க. நீங்கள் புதுசு இல்லையா? அதில் இந்த மாலை இருக்கும்போது இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்துடக்கூடாதுல்ல. அது வேற இருக்கு இல்லையா? எப்படி தெரியும்? ஆமாம், அதான் மாலை போனுங்கிறதுன்னா அந்த மாதிரி முருக மாலை நினச்சிடக்கூடாது இல்லையா? ஆமாம், இது பக்தியமாக இருக்கும், இது ஞானமாக இருக்கும். சிவ சித்தாந்த சித்தர்கள் நிலைப்பாட்டில் போகிறது. அப்போ இங்கே வந்து எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம கரெக்டாக பின்பற்றும் போது பல நன்மைகள் நமக்கு உண்டு. நீங்கள் எதை நோக்கி மாலை எடுக்கிறீங்கிறது அது நீங்கள் வெளிப்படுத்தாமல் நாங்களும் வெளிப்படுத்த மாட்டோம். சரியா? அது அந்த எண்ணத்துக்கு நிறைவேறும். அதில் ஒன்றும் தயக்கமே வேண்டியதில்லை. மாலையை பொறுத்தளவில் இன்னும் 18 நாள் கரெக்டாக தான் இருக்குது. போட்டுக்கோங்க. இந்த விதிமுறையை ஃபஸ்ட்டு கடைப்பிடிச்சிங்க. பச்சை வேஷ்டி 3 வேஷ்டி எடுத்துக்கோங்க, 3 துண்டு எடுத்துக்கோங்க, வெள்ளைச்சட்டு ஒரு 3 எடுத்துக்கோங்க. எங்கே போனாலும் நீங்கள் அந்த ட்ரெஸ் கோடில் தான் போக முடியும். எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகக்கூடாது. 2ஆம் தரம் ஞான மாலை ஏற்றிட்டால்